எல்லாரும் எடுத்துக்குங்க. லூக்காவின் புஸ்தகம். நீங்க காலையிலேயே ஆராதனைங்கிறதுனால அப்படியே ஒரு மப்பும் மந்தாரமா வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலை ஆராதனை தூக்க மயக்கமா? கர்த்தர் தூக்காமல் பார்த்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்போம், ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு வருவோம், ஆனா எந்த நன்மையும் பார்க்கல. பாஸ்டர் வாய்க்கிலேயே பிரசங்கம் பண்ணுவார், ஏய் நீ ஆசீர்வாதமா இருப்பார், கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். பாஸ்டர் பயங்கரமா பேசுவார். ஆனா நம்ம அதனுடைய ஆசீர்வாதங்களை பெறவே இல்லை. வீட்டுல பேசிக்குவோம். நான் புதன்கிழமை பிரசங்கம் பண்ணனே, போன வாரத்துக்கு முந்தின வரும் புதன்கிழமை ஸ்தோத்திரம் கேட்போம், நான் என்ன நன்மை கண்டேன் இயேசுவை தேடி. அப்படி எல்லாம் நம்ம பேசிக்குவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்லலன்னா சொல்ற வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவோம் இன்னைக்கு. அல்லேலூயா. வாசிங்க. ஏன் எனக்கு பிரச்சனை? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல? ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பண்றேன்? நான் கரெக்டா தானே தேவனை தேடுறேன், நான் சரியா தானே இருக்கிறேன், ஏன் என் ஜெபத்திற்கு இன்னும் தேவன் பதில் கொடுக்கல? காரணம் என்ன? வாசிங்க 13ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். பத்தாவது வசந்தி 11வது வசந்தி வாசி. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அல்லேலூயா. இந்த கூனி எங்க இருந்தா? இந்த கூனி எங்க இருந்தா? ஜெபாலயத்தில் இருந்தாள். அவள் எத்தனை வருஷமா ஜெபாலயத்தில் இருக்கிறா? 18 வருஷமா இருக்கிறா. அவளால் என்ன பண்ண முடியாது? நிமிர முடியாது. அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளுக்குள் இருந்தது, ஒரு பிசாசு அவளுக்குள் இருந்தது, ஒரு சாத்தானுடைய வல்லமை அவளுக்குள் இருந்தது. அதனால அவளால நிமிர்ந்து பார்க்கவே முடியல. என்ன பண்ண முடியல? நான் சபைக்கு ஆலயத்துக்கு 18 வருஷமா வரேன், 10 வருஷமா வரேன், 4 வருஷமா வரேன், 5 வருஷமா வரேன். ஆனா என் வாழ்க்கையில தேவன் போதகம் பண்ணி கொண்டிருந்தாலும், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டாலும் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. நான் என்ன பண்ணல? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நான் நிமிர்ந்து பார்க்கலன்னா, என்னை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, எனக்குள் விசுவாசத்தை வைக்காத ஒரு ஆவி எனக்குள் இருக்கிறது. நான் ஜெப ஆலயத்துக்கு வந்து நான் ஏன் நிமிரல? நான் ஜெப ஆலயத்துக்கு வந்து நான் ஏன் எழும்பல? நான் ஜெப ஆலயத்துக்கு வந்து நான் ஏன் உயரல? ஏதோ ஒரு ஆவி, என்னை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டு இல்லையா? நீ பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஏன் நிமிர முடியலன்னா, நான் ரொம்ப நாளா வரேங்க, ஆனா சர்ச்சுக்கு வந்த உடனே நிமிர முடியாது. ஏன்னா நான் ஆண்டவரை பார்க்க வரல, பக்கத்துல இருக்கிறவங்கள தான் பார்க்க வந்திருக்கிறேன். நான் யாரை பார்க்க வரல? நான் யாரை பார்க்க வந்தேன்? பக்கத்துல உள்ளவங்கள தான் பார்க்க வந்தேன். அவங்க என்ன புடவை கட்டியிருக்காங்க, அவங்க என்ன துணி போட்டிருக்காங்க, அவங்க என்ன பைக்ல வந்திருக்காங்க, அவங்க என்ன கலர்ல வந்திருக்காங்க, அவங்க எப்படி நல்லா இருக்காங்க, அவங்க பாஸ்டர் கூட இருக்காங்களா இல்லையா, பாஸ்டர் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்ட குறைகளை கண்டுபிடிக்கவே தேவாலயத்துக்கு வரணும். அதனால என்னை நிமிர முடியவில்லை. சில பேர் சர்ச்சுக்கு வந்தவனே தூங்கிடுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு வந்தவனே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிமிர முடியாத குணம், அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. வேலையில ஓடி ஓடி வேலை செய்வாங்க, பயங்கரமான வேலை. இந்த ஃபேன் கொஞ்சம் போடுமா? பயங்கரமான வேலை, பயங்கர ஸ்பீடு வேலை. வேலைன்னு வந்துட்டு அவங்கள மாதிரி செய்யறதுக்கு ஆளே சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னு வைங்களேன், நாளே பாட்டு பயங்கரமா ஒன்று சேர்ந்து தலைதான். கவனிங்க,
ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம் அப்படின்னு பாட்டு பண்ணுப்போம். கை பயங்கரமா தட்டுனுக்கும். ஒரு கூட்டம் மட்டும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா நீங்க? கண்ணு நான் அப்ப நினைப்பேன், என்ன யாரும் என்ன கண்ணடிக்கிற மாதிரியே இருக்க, அப்படியே தள்ளும். பலவீனப்படுத்துகிற ஆவி, பிரசங்கத்தை கேட்க விடாத ஒரு ஆவி. ஏன் ஏன் எனக்குள்ள அவிசுவாசம்? ஏன் என்னால தேவனுடைய வார்த்தை கேட்க முடியல? நான் தேவன் என்னோடு பேசுவார்னு சபைக்கு வரல. நான் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னு வரேன். ஏன் என்னால நிமிர முடியல? நான் தேவாலயத்துல உட்கார்ந்து தேவ சத்தத்தை கேட்க துணிந்து, ஆண்டவரே என் ஊழியக்காரன் பேசும்போது கர்த்தர் என் கூட பேசுங்க, நான் உட்கார்ல. நான் என் ஊழியக்காரன் பேசத்தை பார்க்கல, என் தேவன் என் கூட பேசணும்னு பாக்குறேன். ஆமென் சொல்லுங்க பிரதர். ஆமென் சொல்லுங்க சிஸ்டர். ஆமென். யார் பேசுனேன் கூட? ஆனா நான் என்னத்தை பாக்குறேன்னா, நான் எப்படி இருக்கிறேன்னா, ஆலயத்துக்கு வந்த உடனே ஜப ஆலயத்துல உட்கார்ந்து நான் கூணி இருக்கிறேன். நான் பிரசங்கத்தை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறேன். நான் பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். இந்த பவுல்னு ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். வாசிக்கலாம் நினைக்கிறேன் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் எல்லாம் எடுங்க. அப்போஸ்தலர்ல 20ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசி. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. ஐதிக்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து, கவனிங்க கவனிங்க கவனிங்க, எந்த மெத்தையிலிருந்து? 3வது மாடியிலிருந்து இவன் என்ன பண்ணுதானா, ஜன்னல் ஓரமா உட்கார்ந்தானா. எங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க உட்கார்ந்தான்? அம்மா சொல்லு, எங்க உட்கார்ந்தான்? தம்பி சொல்லு, எங்க உட்கார்ந்தான்? சில பேருக்கு பிடிச்சவங்க கிட்டயே உட்காரணும். நிமிர முடியாத காரணமே அதான். நிமிர முடியாத காரணமே அதான். மேல வர முடியாத காரணமே அதான். பக்கத்துல ஜன்னலோரம் காத்து வீசணும், காத்து வீசணும், அப்படியே கண்ணு உறங்கணும். இவன் பவுல் பிரசங்கம் பண்ண ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து இருந்தான். மேல இருந்து 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தான். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும் போது சர்ச்சில் உட்கார்ந்து அந்த பக்கம் நாய் ஓடுதா, இந்த பக்கம் பூனை ஓடுதா, ஆடு ஓடுதா, மாடு ஓடுதா, பைக் ஓடுதா, கார் ஓடுதான்னு வேடிக்கை பார்த்து சபைக்கு வந்து வேடிக்கை பார்த்து நீ கீழே விழுந்துதான் போனாயே தவிர மேலே எழும்பவில்லை. ஆனா சொல்லுவ, என்னை கர்த்தர் உயர்த்தவில்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. நான் இத்தனை வருஷமா ஜப ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன், நான் தேவனை தேடுறேன், எனக்கு பதில் இல்லைன்னு சொல்றியே. ஓம் மேல தவற வச்சுட்டு ஆண்டவர் மேல ஒரு குறைய சொல்லாத. நீ ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து ஓன் சிந்தனையை சிதறடிச்சு நீ வேடிக்கை பார்த்து நீ தேவ நாமத்தை தூசிச்சு உட்கார்ந்து அந்த ஜப ஆலயத்துலதான் இருந்த, தேவ சமூகத்துலதான் இருந்த. ஆனால் தேவன் என்னோடு பேசுங்கன்ற அந்த அர்ப்பணிப்போடு சபைக்குள்ள வரல. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்போடு அந்த உத்தமத்தோடு நீ ஆராதனைக்கு வந்திருந்தாதான் நீ விழுந்திருக்க மாட்டே. உனக்கு கூணம் இருந்திருக்காது. கூணினா என்ன? இப்படி இருக்கிறவ நீ ஏன் எழும்ப முடியல? தேவனுடைய வார்த்தைய உணர்வு பூர்வமா கேட்கல. ஆமென். தேவனுடைய வார்த்தையை உணர்வு பூர்வமா, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை சத்துவம் உள்ளது, அவருடைய வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணுகிறது, எலும்புகளையும் சதைகளையும் உருவாக்குகிறது. அவருடைய வார்த்தை குருடைய கண்களை திறக்கிறது, அவருடைய வார்த்தை செவிலிய செவிகளை திறக்கிறது, அவருடைய வார்த்தை எல்லா முடவர்களையும் எழும்பி நடக்க செய்கிறது, அவருடைய வார்த்தை மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணுகிறது. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆனா
அவருடைய வார்த்தை ஒரு 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு சாதா மரித்தவனையே உயிரோடு எழுப்புகிற ஒரு வார்த்தை. ஏன் அந்த அம்மாவை எழுப்பல தெரியுமா? அசால்ட்டு, அசதி, பிசாசுக்கு இடம். சர்ச்சுக்கு வரும்போதே சாத்தானி கூடவே கூட்டிட்டு வருது. சொல்லுங்க. புதுசா ஆத்துமாக்களை கூட்டினுவாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? கூட்டின்னு வர மாட்டாங்க. புது ஆத்துமாக்களை கூட்டினாங்கன்னா சொல்லுங்களேன், கூட யாரை கூட்டின்னு வருது? நைட்டெல்லாம் சண்டை போடுறது. காலையில ஆராதனைக்கு வரும்போதும் சண்டை. சொல்லுங்க. நைட்டும் காலையில் ஆராதனைக்கு வரும்போதும் சீக்கிரமா சர்ச்சுக்கெல்லாம் ஏன் நான் வருவேன், அமைதியாரு, எனக்கு தெரியும். காலையிலேயே இன்னும் தண்ணி சூடாகலே. தண்ணி சூடானதுக்கு அப்புறம் எழுப்பு. தண்ணி சத்தமா தான் சொல்லுங்களேன். சூடானதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பி சூடு பண்ணி, டிஎம்டி ராடு ஒன்று சூடு பண்ணி நெருப்புல வச்சு தண்ணி சூடாயிடுச்சுன்னு சூடா பாடி மேல வச்சு எடுத்துருங்க. ஆராதனைக்கு வர்றதுக்கு. ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு நினைக்கிறிய, பணம் வேணும்னு நினைக்கிறிய, பொருள் வேணும்னு நினைக்கிறிய, குடும்பத்துல பிள்ளைகள் வேணும்னு நினைக்கிறிய, வருமானம் வேணும்னு நினைக்கிறிய, இடம் வேணும்னு நினைக்கிறிய. தேவன் கொடுக்கணும் இல்ல. அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது இடத்தை கொடுக்கணும் இல்ல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதமான இடத்தை கொடுக்கணும் இல்ல. துணிந்து தேவ சமூகத்துக்கு சீக்கிரமா வரணும் இல்ல. தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஆண்டவரே நீ எனக்கு வேணும்னு சொல்லணும் இல்ல. எப்படி வந்துருவோம்? சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அடுப்பு பத்த வச்சு தண்ணி சூடாகி, தண்ணி சூடாச்சான்னு ஒரு 4 முறை செக் பண்ணி, தண்ணி சூடாயிச்சான்னு 4 முறை செக் பண்ணி, அது என்னமோ பாலா போன விறகு நம்ம வச்சா எரியாது. நம்ம வைக்கிறது நல்ல கட்டையை வச்சா பரவாயில்ல, நம்ம வைக்கிறது முருங்கை விறகு. அது ஞாயிற்றுக்கிழமை தான் முருங்கை கட்டையை பார்த்து வைப்போம். அது போஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து தண்ணி சூடாகாது. அங்க 7 மணி, 7 மணி 7:30 மணிக்கு ஆராதனை. எழுப்ப இல்ல, 10 நிமிஷத்துல போயிடலாம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எழும்பவே மாட்ட. இதுதான் உன் பலவீனமே, இதுதான் பிசாசே, இதுதான் அசுத்த ஆவியே. எழும்பவே மாட்ட. 18 வருஷம் இல்ல, 100 வருஷம் வந்தாலும் இதே கதிதான். ஆண்டவர் மட்டும் ஒரு குறையா வேலை இல்ல, வருமானம் இல்ல, துட்டு இல்ல, காசு இல்ல, நோ மணி, மணி மணி, ஒண்ணும் கிடைக்காது. ஏன்? எதனால? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில தாங்க எழுந்த ட்ரெஸ், எந்த ட்ரெஸ்ஸ போடலாம்? பலவீனம். 18 வருஷம் இதே பிரச்சனை தான். 5 வருஷம் 10 வருஷம் தான் இதே. எந்த ட்ரெஸ்ஸ போடலாம்? ஐயோ நான் எடுத்து வச்ச ட்ரெஸ் இல்லையே. எங்க எடுத்து வச்சிருந்தா தானே ட்ரெஸ், நம்ம தான் எடுத்தே வைக்கலையே. ட்ரெஸ் இல்லையே. பீரோவெல்லாம் ஃபுல்லா களைச்சு தேடி கொட்டிட்டியா? உடனே மனைவி கொட்டிட்டியா? இதெல்லாம் யாரு அடுக்கி வைக்கிறது? ஒரே பஞ்சாயத்து. இதெல்லாம் நீங்க செய்றீங்கன்னு நினைக்காதீங்க. சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரை கூப்பிடுறோம் இல்லையா? சாத்தான், மை டியர் சாத்தான், வெல்கம். சொல்லுங்க. நீங்க கூப்பிடலையோ? இன்னைக்கு இப்ப சொல்றதெல்லாம் காலையில நடந்திருக்கும் உங்க வீட்டுல. இன்னும் சொல்ல போற நிறைய விஷயத்த. அல்லேலூயா. மை டியர் சாத்தான், வெல்கம். என்னை விட்டு போயிடாத. சர்ச்சுக்கு வர திரும்ப வந்து ஆண்டவர் என்ன பேசுறான்னு யோசிக்க மாட்டேன். வருவேன், சாப்பிடுவேன், கேடிவி போடுவேன், அப்படியே படுத்துன்னு தூங்குவேன். ஆண்டவர் என்ன பேசினா எப்பதாங்க பலன் அடைகிறது? எப்பதாங்க நிமிர்ந்த ஆண்டவரை பார்க்கிறது? காலையில எழும்புனா ஸ்தோத்திரம். இவங்க 18 வருஷமா ஜபாலயத்தில் இருந்தாலும். எத்தனை வருஷம்? ஐதிக என்கிற வாலிபன் ஜன்னலின் அருகே வேடிக்கை பார்த்து கொண்டு பிரசங்கத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தான். இதுவும் வேண்டும், இதுவும் வேண்டும். அல்லேலூயா. கீழே மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். விழுந்துருவ. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தூங்காத. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது சுறுசுறுப்பாவா. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஆரோக்கியமாவா. தேவனுடைய வார்த்தை கேட்க துணிந்து வா. என்ன ஆண்டவர் பேசுவார் எதிர்பார்ப்போடுவா.
உன் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை தட்டி எழுப்பிவிடும். உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை தட்டி எழுப்பி நிமிர்ந்து நிற்க செய்யும். தேவனுடைய வார்த்தையினால் முடியாத ஒன்றுமே. ஒரே ஒரு வார்த்தை உலகத்தை படைத்தது. ஒரே ஒரு வார்த்தை சூரியன் சந்திரனை படைத்தது, மச்சங்களை படைத்தது, நட்சத்திரங்களை படைத்தது, கடல் வாழ் உயிரினங்களை படைத்தது, ஜந்துக்களை படைத்தது. எல்லாமுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் வார்த்தை மட்டும் வந்துருச்சுன்னா எல்லாமே மாறும். பாட்டு மட்டும் பாடக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. பாட்டு மட்டும் கர்த்தருக்கு. ஆமா, எத்தனை வார்த்தை சொன்னாலும் வாழ்க்கை செழிக்கல, நாறுது. கேட்டாதேன செழிக்கும், கேட்டாதேன ஆரோக்கியம் வரும். இப்ப வீட்டுல போயிட்டு பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு கமலா கிட்ட கேட்டு, பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணாரு பூவாசன் கிட்ட கேட்டு, அவர் நல்லா சூப்பரா பண்ணார். எங்க பாஸ்டர் பிரசங்கத்துல மிஞ்சத்துக்கு நாட்டுல எங்க பாஸ் என்ன ஜாலியா பேசுவார் தெரியுமா? ஐயோ, அவ்வளவு அழகா எங்க பாஸ்டர் பேசணும். அதெல்லாம் ஓகே, என்ன பேசினாரு அதெல்லாம் ஓகே. என்ன என்னத்துக்கு சிரிச்ச? தேவனுடைய வார்த்தையை கேளு. பாஸ் என்ன சைட்ல பேசுறா நீங்க கேட்க வராது. ஊழியக்கார வாயில இருந்து தேவனுடைய வார்த்தை என்ன வருதோ அதை கேட்டாதான் நிமிர்ந்து நிப்ப. அல்லேலூயா. பாஸ் எப்படி பாஸ் பேசுற வார்த்தைக்கு பாஸ் தேவன் பயன்படுத்துகிறார். சின்ன வயசுல திருவிழாக்கு போனீங்களா? போனீங்களா இல்லையா? தாத்தா பாட்டி கூட போனீங்களா? அப்பா அம்மா கூட போனீங்களா? அங்க ஒரு பொம்மை ஒண்ணு திரி விடுவாங்கல்ல, திரி விட்டா என்ன செய்யும்? அது என்ன பண்ணும்? ஜிங் 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 ஜிங்னு ஆடும் இல்ல? அது ஆடுறதுனால அது ஓடும், ஓடுற மாதிரியே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? நானு தேவனால் வாங்கப்பட்ட பொம்மை. நான் யார் வீட்டு பொம்மை? நேத்தெல்லாம் உட்கார்ந்தல, நைட்டு ஜபத்துல உட்கார்ந்தெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்ல, ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு. அவர் என்ன பண்ணார்? நைட் இப்ப திருக்கி விட்டுக்கிறார். என்ன பண்ணிருக்காரு? இப்ப நான் 9 மணி வரைக்கும் என்ன பண்ணுவேன்? ஜிகு 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 ஜிகுன்னு ஆடுவேன். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவேன். அவர் திருகிற வரைக்கும் நான் ஆடிட்டே இருப்பேன். நான் அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வார்த்தை, புறப்பட்ட வார்த்தை ஒன்றும் குறைவாகவே திரும்பாது. உன் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை கேளு. ஆமென் சொல்லுங்களேன். நீ விழுந்துருவ. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது தூங்குன, தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது அசால்ட்டா இருந்த, சபைக்கு வரும்போது ப்ரிப்பேர் இல்லாம வந்தனா ஸ்தோத்திரம், உன்னால நிமிர முடியாது. தேவனுடைய வார்த்தை கேட்க வாஞ்சையோடு வரணும், ஆசையோடு வரணும், ஏக்கத்தோடு வரணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். எந்த மனுஷனால மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வரதுக்கு தகுதி இல்ல, நான் பாவி, என் வேலைக்காரன் பலவீனம் அடைஞ்சிருக்கான், வியாதி உள்ளவனா இருக்கிறான், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அங்கே சுகமாவான். ஆமென். ஒரு வார்த்தை சொன்ன உடனே வேலைக்காரன் என்ன ஆயிட்டான்? 18 வருஷமா அந்த அம்மா சபையில உட்கார்ந்துருக்கான், தேவாலயத்துல, ஜபாலயத்துல. ஆனா நிமிரவே முடியலையாம். இங்க கூட கொஞ்சம் பேர் 4 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா உட்கார்ந்து இருக்கிறோம், ஆசீர்வாதமே இல்ல. ஏன் ஆசீர்வாதம் இல்ல? நான் தான் கேட்கறத இங்கேயே விட்டுட்டு போயிடுறேனே, பிரசங்கத்தை கேட்கவே இல்லையே. திரும்ப 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். 11ஆவது வசனம் வாசிங்க. அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனி. சொல்லுங்க. அல்லேலூயா. அது அவளுக்கு வியாதி கிடையாது. அவளுக்கு என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க தம்பி, சத்தமா சொல்லுங்க. என்ன அவளை அப்படி வச்சிருந்துச்சான்? ஆவி. சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டுல சில ஆவி இருக்கு. நம்ம வீட்டுல சில ஆவி எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு ஆவி. அப்படியே மேல வந்துடணும்னு நினைப்போம் தெரியுமா? உடனே சொல்லுவான், உனக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. இல்லப்பா, பாஸ்ட் இந்த வாரம் பேசினாரு மெசேஜ், நீ ஆசீர்வாதமா இருப்ப, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் பேசினாருல பாஸ்ட். அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு பேசுறதுக்கு தான் தெரியும். அவருக்கு சொல்லுங்க. அவருக்கு ஆண்டுடைய வார்த்தை அது, அதை விசுவாசிங்க. அது கேட்க கூடாத செவிட்டு ஆவி. சொல்லுங்க. அல்லேலூயா.
ஒரு நாள் ஒரு சகோதரி வந்தாங்க இங்க, யாருன்னு சொல்ல விரும்பல. பயங்கரமான பலவீனப்படுத்துற ஆவி. ஜெபம் பண்ண ஆரோக்கியமா போயிட்டாங்க. அல்லேலூயா. ஜபத்தினால முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? தேவனுடைய வார்த்தையினால முடியுமா முடியாதா? முடியும் தானே? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு நீங்க எழும்பி நிமிர்ந்து நிக்க வேண்டியது தானே? ஏன் நிமிர முடியல? அவிசுவாசம் என்கிற ஆவி. சொல்லுங்க. அல்லேலூயா. முறுமுறுக்கிற ஆவி, புலம்பலின் ஆவி, திமிர் பிடிச்ச ஆவி. அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சனி முடிச்ச ஆவி. என்ன ஆவி? காலையில எழும்பி விசுவாசத்தை பேசவே பேசுறதுல அவிசுவாச ஆவி. எந்திரிக்கும் காலைல எந்திரிக்கும் போதே சொல்லுங்க. பைபிள் சொல்ல உனக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் வர பண்ணி உன்னை குணமாக்கி உனக்கு காயம் கட்டி, இதெல்லாம் வசனம். இதெல்லாம் படிச்சீங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? பைபிள் இருக்கா இல்லையா? பிரசங்கத்தை கேட்டீங்களா இல்லையா? ஆனா காலையில் ஐயோ அம்மா என்னம்மா அப்படி நடக்கிற, இடுப்புல இருக்கிற போல்ட் கொஞ்சம் கழட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏமா கூனிட்ட? அது என்னமோ ஒரு மாதிரி. விசுவாசம் இல்ல, அவிசுவாசம். வாயை திறந்த அவிசுவாசம். உன்னால ஏன் நிமிர முடியல? உன்னால ஏன் மேல வர முடியல? உன்னை ஏன் தேவனுடைய நன்மையை உன்னால பார்க்க முடியல? ஏன் உன்னால ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல? ஏன் கீழே குமிஞ்சு போய் கிடக்கிற? அவிசுவாசம். என்ன விசுவாசம்? நிமிர்ந்த நில். விசுவாசத்தோடு கர்த்தரை பார். அல்லேலூயா. சொல்லுங்க. விசுவாசத்தோடு 18 வருஷமா சபையில உள்ள இருந்த நம்ம மகிமைப்படுத்தவே இல்லையா? அதுக்கப்புறம் தான் மகிமைப்படுத்தினால்னு வசனம் இருக்கு. சபையில உட்கார்ந்து இருக்கிற, சபையில பிரசங்கத்தை கேட்கிற, வசனத்தை கேட்கிற. ஆமென். விசுவாசத்தை பேசு. சொல்லுங்க. சொல்லுப்பா. சொல்லுமா. ஆமென். என் கர்ப்பம் திறக்கப்படும்னு சொல்லு. கர்த்தர் திறப்பார்னு சொல்லு. என்னுடைய பேங்க்ல தேவன் பணத்தை சேர்த்து வைப்பார்னு சொல்லு. என்னை ஆஸ்வதிப்பார்னு சொல்லு. இந்த வறுமை என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லு. இந்த கஷ்டம் என் வாழ்க்கை இல்லைன்னு. நான் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒளியாது. யாரு வேணாலும் ஒண்ணு இல்லாம போயிடலாம், நான் ஒண்ணு இல்லாம போக மாட்டேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லு. அல்லேலூயா. நீ பேச 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 பேச. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ பேச பேச ஆஸ்வதிக்கப்படுவாய். எப்ப பார்த்தாலும் வீட்டுல காசு இல்ல, பணம் இல்ல, வீட்டுல அடுப்பு இல்ல, கேஸ் இல்ல, வீட்டுக்கார வேலைக்கு போல, சம்பாதிக்கல, நச நச கொச கொச பீச பீசன்னு கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து முழங்கால் படித்து, என்கிட்ட இல்ல ஆண்டவரே, நீர் எனக்கு தருவீர். நீ என்கிட்ட இல்ல, நீர் எனக்கு. சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் என் வீட்டுல எனக்கு. போன வாரம் நம்ம வீட்டுல அரிசி இல்ல, ஊழியத்துக்கு போனோம். நாங்க கேட்கவே இல்லை. அரிசியை கார்ல போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு நல்ல சாப்பாடுங்க. நமக்கு தேவை சொல்லுங்க. அரிசி இல்ல அரிசி இல்ல அரிசி இல்லைன்னா அரிசி வந்துட போதா? எதனா வந்துட போகுது. ஒண்ணு விசுவாசத்தை பேசு. உயர்வுக்கு அடித்தளமே உன் வாய் தான். உயர்வுக்கு அடித்தளமே. அல்லேலூயா. சில பேருக்கு நாரவாய், சில பேருக்கு சொல்லுங்க. சில பேருக்கு கோணவாய் சொல்லுங்க. சில பேருக்கு நாரவாய், சில பேருக்கு பொக்கவாய், சில பேருக்கு நாத்தவாய், ஊத்தவாய். எப்பவுமே அவிசுவாசம் தான். ஏமா எப்படிமா இருக்கிற? சாப்பிட்டியா தம்பி?
ஏதோ சாப்பிட்டேன். ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற? என்னத்த சொல்ல? ஏன் பாப்பா ஒரு மாதிரி பேசுற? என்னமோ டயரே ஃபுல் ஆயிடும், லாரி டயரே ஃபுல் ஆயிடும். இந்த மாதிரி பேசுறதுனால உனக்கு ஆசீர்வாதம் பெருகிடும் நீ நிமிர்ந்து நிப்ப நினைக்கிறியா? அல்லேலூயா. நிமிர்ந்து நில். ஆமென். விசுவாசத்தை பேசு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நானும் பாஸ்டம்மாவும் ஆவல் நத்தத்திலிருந்து காவேரிப்பட்டு ஊழியத்துக்கு பைக்ல போயிட்டோம். பைக்ல போயிட்டு திரும்ப நடந்து வரும்போது பெட்ரோல் காலியாகி தகர்குப்பத்துல வண்டி நின்றுச்சு. அப்போ நான் பாஸ்டம்மா கிட்ட சொன்னேன், கவலைப்படாத. அப்ப எலிசாவும் இருக்கான், என்னுடைய மூத்த மகளும் இருக்கா, 2 பேர் இருக்காங்க சின்ன வயல்ல. ஸ்தோத்திரம். எலிசாவை பைக் மேல படுக்க வச்சுட்டு அவளை மட்டும் தூக்கிட்டு நான் வண்டியை தள்ளுறேன். எங்குக்கு? தகர்குப்பத்துல இருந்து எங்க வரைக்கும் தள்ளணும்? ஆவல் நத்தம் வரைக்கும் தள்ளணும். கடுமையான மேடு. தள்ளிட்டே போயிட்டோம். விடிய காலம் ஒரு 3 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். அன்னைக்கு நான் பாஸ்டம்மா சொன்னேன், எனக்கு சோர்வே இல்லை. ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். தள்ளிட்டே போயிட்டோம். பயங்கரமான கால் கை வலி, பயங்கரமான வலி, சொல்ல முடியாத அளவுக்கு வலி. போயிட்டு படுத்துட்டு சொன்ன பாஸ்டம்மா கிட்ட, இதே வழியில ஒரு நாள் நமக்கு நல்ல ஏசி கார்ல உட்கார்ந்து சுகமாய் போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அப்படியே செய்திருக்கிறார். அன்னைக்கு நான் நடந்துட்டேன், ஆண்டவரே பெட்ரோலுக்கு காசு கொடுக்கலையே நீ, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேனே, உனக்கு மூஞ்சி இல்லையா, முகம் இல்லையா, கண் இல்லையா, நான் ஆண்டவரை பார்த்து கேட்கல. ஏன்னா எனக்கு விசுவாசம் இருந்தது, நான் யாரை பார்க்கிறேன் என்ற அறிவு இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாரவாய் விசுவாசவாயா மாற்றும். சொன்னீங்களா? சொல்லிட்டீங்களா? 10 வருஷமா சர்ச்சில் இருக்கிறோம், 5 வருஷமா சர்ச்சில் இருக்கிறோம், இன்னும் வாய் விசுவாசம் தான் பேசுது. ஆமென். தலை மேல அடிச்சு பிரசங்கம் பண்ணாலும் நான் திருந்த மாட்டேன் இல்ல அப்படின்னு சொல்றோம். நான் என்ன பண்ண மாட்டேன்? அல்லேலூயா. விசுவாசிச்சு பேசு. சொல்லுங்க. ஆமென். நீ நிமிர்ந்து நிற்பாய். நீ விசுவாசத்தை பேசிட்டே நிமிர்ந்துருவ. அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, பிராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஆமா, கை உடைஞ்சிச்சுன்னா அப்படி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க, கை எதனா ஆயிடுச்சுன்னா இப்படி பண்ணுங்க சொல்றாங்களா இல்லையா? நானும் சொல்றேன், ஒரே டைம் விசுவாசிக்க முடியாது, ஆனா விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணு. அல்லேலூயா. நம்ம சபையில உள்ள 2 விசுவாசிங்க பேசிக்கிறாங்க. இங்க இல்ல, ஆனா நம்ம விசுவாசிங்க. பாஸ்டர் போன்ல, பிரதர் சோத்திரம் சொல்லுங்க, சிஸ்டர் சோத்திரம். நம்ம பாஸ்டருக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்றாரு இல்ல, அவரு செலவு பண்ணதை மட்டும் நிக்க வச்சிட்டாருன்னா பெரிய பணக்காரன் ஆயிடுவாருல்ல. அவர் ஏன் தான் இப்படி செலவு பண்றாருன்னு தெரியலையே. நான் சொல்றேன், இப்பவே நான் பணக்காரன் தான். நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் பணக்காரன் ஆயிடும்னு வைத்தறிச்சல் தெரியுது எனக்கு. நான் இப்பவே பணக்காரன் தான், ஆனா பணத்துல இல்ல, விசுவாசத்துல. நான் இப்பவே பணக்காரன் தாங்க, பணத்துல இல்லைங்க, ஆனா விசுவாசத்துல. நான் விசுவாசிக்கிற தேவன் பெரிய செல்வந்தர். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே இதுதான். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்போ ஒரு கோட்டீஸ்வரன் என் கூட இருக்கும்போது நானும் கோட்டீஸ்வரனா இல்லையா? அவர் கூட இருக்கிற வரைக்கும் நான் யார் தான்? அவர் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் யார் தான்? ஆமென் சொல்லுங்களேன். என் தேவையை, என் வேலையை, என் சூழ்நிலையை எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தை பேசுங்க. விசுவாசத்தை சபைக்கு வந்து கூட திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் அவிசுவாசத்தை பேசுறது, ஞாயிற்றுக்கிழமை சோத்திரம் 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 ஆண்டவரே இந்த எந்த டகால்டி வேலையெல்லாம் வேணாம். எப்பவுமே விசுவாசத்தை பேசு. எப்பவுமே. அப்பதான் நீ அப்பதான் நிமிர்ந்து நிப்ப. கடைசியா வாசிங்க ஸ்தோத்திரம். ஆமென். 12வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கை வச்சார். யார் கை வச்சது? கர்த்தர் கை வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. உனக்கு விடுதலை உண்டு, நான் உன் மேல கை வைக்கணும்.
ஆண்டவர் சொல்றாரு, தம்மிடத்தில் அழைத்து வானா வந்துரு. வானா கூப்பிட்டது யாரு சொல்லுங்க? வா. இல்ல ஆண்டவரே, என்னால வர முடியாது, நீரே வாரும். அப்படியே கூப்பிட்டா வானா வந்துரு. கூப்பிட்டவர் ஆண்டவர். ஆமென். அழைத்து அவர் சொல்றாரு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். விடுதலை இன்னும் ஆக்கல, ஆனா சொல்றாரு, உன் பலவீனத்திலிருந்து, உன் கடன்ல இருந்து, உன்னுடைய அவிசுவாசத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் பிரச்சனையிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். சொல்லுங்க, சொல்லுங்க. நீ என்ன ஆயிட்ட? சொல்லிட்டு கை வச்சாரு. இப்ப ஆவல. நீ நம்புறியா இல்லையாங்கிறத விஷயம், நீ விசுவாசிக்கிறியா இல்லையாங்கிறத விஷயம். நீ எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்படுவ, நீ எல்லா காரியத்திலும் விடுதலையாக்கப்படுவ. நீ அவர் சொல்றத விசுவாசி. அல்லேலூயா. நீ விசுவாச்சா எங்க பலவீனமோ அங்க அவர் கையை வைப்பார். ஏன் தெரியுமா? நம்மளால தூக்க முடியாத ஒரு விஷயத்தை தூக்கிறதுக்கு தான் அவரு. அல்லேலூயா. நம்மளால தூக்க முடியாத விஷயத்தை தூக்கிறதுக்கு தான் ஆண்டவர். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய பைப்பு, அதெல்லாம் மனுஷங்க தூக்கவே முடியாது. அந்த பையன் சொன்னான், அண்ணா அந்த பைப் ஒண்ணுச்சுல தூக்கி நிக்க வச்சிட்டேன் அப்படின்னா. அது நான் ஒரே ஆச்சரியம். நான் அப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த வார்த்தையை பேசி. தம்பி, அவ்வளவு பெரிய இரும்பு பைப்பை தூக்கி நிக்க வச்சிட்டியா? அதெல்லாம் சும்மா ஜுஜிபி மேட்ருன்னு தூக்கி நிக்க வச்சிட்டேன். நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். அவன் சொன்னதை அப்படியே, அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு பெரிய இரும்பு பைப்பை தூக்கி என்ன பண்ணிட்டுக்கிறான் இவன் நிக்க வச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கொஞ்சம் விவரம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்டேன், தம்பி அந்த இரும்பு பைப்பை எப்படி தூக்கி நிக்க வச்சேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஆனா அது அந்த ஒரு வண்டி ஒண்ணு வந்துச்சுன்னா, அந்த செயின் வண்டி பேர் என்ன, அந்த பைப்பெல்லாம் தூக்கி நிக்க வைப்போம், கண்டெய்னரா? இல்ல கிரேன் வந்துச்சு. அப்பதான் இவன் நிக்க வைக்கல, இவன் கிரேன் டிரைவரு. இவன் யாரு? இவன் சொல்றான், இந்த கிரேன் டிரைவர் நான் என்ன பண்ணிட்டு தூக்கி நிக்க வச்சிட்டேன். என்னால முடியாதுன்னு தெரியும். மை டிரைவர் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய டிரைவர் இயேசு. என்னால முடியாத விஷயத்தை அவர் செஞ்சிருவார். நான் செய்ய முடியாத விஷயத்த என்ன ஓட்டுறவரே அவர் தான். ஐயா அம்மா சொல்லுங்க, என்ன ஓட்டுறவரே. தம்பி சொல்லுங்க, என்ன ஓட்டுறவரே. நம்மள எல்லாரையும் ஓட்டுறவரே. எல்லாத்தையும் செய்யறது அவரு, சொல்றத மட்டும் நான் தான் செஞ்சேன். நான் அப்படிதான் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பெரிய பைப்பை என்ன பண்ணிட்டுக்கிறான் தூக்கி வச்சது யாரு? அல்லேலூயா. அந்த வண்டி தூக்கி வச்சிருச்சு. நம்ம அப்படிதான், கொடுக்கறதெல்லாம் அவரு, ஆஸ்வதிக்கிறதெல்லாம் அவரு, வேலையை கொடுக்கறதெல்லாம் அவரு, வருமானத்தை கொடுக்கறதெல்லாம் அவரு, ஆரோக்கியத்தை கொடுத்ததெல்லாம் அவரு. ஆனா நான் எல்லாம் பண்ணேன், நானே கஷ்டப்படுறேன், நானே 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 ஒண்ணு இல்லாம போயிடுவோம். ஆண்டவர் கொடுத்தார், மகிமைப்படுத்து. வேலையை கொடுத்தார், மகிமைப்படுத்து. வருமானத்தை கொடுத்தார், மகிமைப்படுத்து. பிள்ளைகளை கொடுத்தார், கொடுப்பார், மகிமைப்படுத்து. அவரே எல்லா தேவைகளையும் சந்திப்பார், மகிமைப்படுத்து. அவரே உண்மையான தேவன். நீங்க கை தட்டுவீங்கன்னு நான் நினைச்சேன். 13வது வசனம். வைத்தார், நிமிர்ந்து. ஆமென். அவர் கைய வச்சுட்டாருன்னா நிமிர்ந்துருவேன். அவர் கைய வச்சுட்டா, சத்தமா சொல்லுங்க, உன்னால நிமிர முடியலையா? தெரியும், அது ஒரு ஆவி, அது ஒரு, ஆமா, நிறைய பேருக்குள்ள இருக்கு அந்த ஆவி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ளயும் இருக்கு, ஸ்பெஷலா உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்காத ஆவி அது. சொல்லுங்க, ஜபம் பண்ணாத ஆவி. இது என்ன ஆவி? இது நிமிர முடியாத ஆவி. எப்படி நிமிர்ந்து பார்க்கணும்னா ஜபம் பண்ணணும்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, இது கண்ணு மேல. எப்பவுமே இப்படிதான் ஜபம் பண்ணணும். சோத்திரம் 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 சோத்திரம், ஆய்மூடு, சோத்திரம் சோத்திரம். இப்படி பாரு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவர் அங்க இருக்காரு, அவரை பாரு. அவரை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். கையை தட்டுங்க. அவரை பார்க்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை நம்புறீங்களா?
நம்புறீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? விசுவாசத்தை பேசுவீங்களா? கீழே பார்க்காதீங்க, ஜபத்துல உட்கார்ந்து அவரை பாருங்க. நிமிருங்க. யார பார்த்து? இப்படி பாக்குற எல்லாரும் நிமிந்துருவாங்க, இப்படி பாக்குற எல்லாரும் கீழே போயிடுவாங்க. பணம் போயிடுவ கீழே, பொருள் போயிடுவ கீழே. இதெல்லாம் தேவைன்னு ஆண்டுக்கு தெரியும். அவரை பாரு. வாயில மட்டும் எனக்கு ஒத்தாசை இருப்பது, எனக்கு ஒத்தாசை வரும் பாட்டு பாடும்போது கூட அப்படியே ரொம்ப பயபக்தியா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எங்க கேக்குது? மேல. கர்த்தருக்கு அவரை பார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில நிமிரணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் கார் வாங்கணும் எனக்கு ஆசை. எனக்கு ஆசை. நீங்க எல்லாம் என்ன வாங்கணும்? என்ன வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டியா? வாங்க மாட்டீங்களா? வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்படி பாத்தீங்கன்னா வாங்கிடுவீங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு குண்டூசி கூட வாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவரை பார். யார? ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆமென். அவரை பார்க்கிற ஒருத்தரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவரை பார்க்கிற ஒருத்தரும் குறைவா இருக்க மாட்டாங்க. நிமிர்ந்து பார். ஜெபிக்காத ஆவி சிலதுங்க உட்கார்ந்துக்குது. திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்றது இல்ல, வீட்டுல முட்டி போட்டு வானத்தை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஹல்லேலூயான்னுவாங்க சும்மா. கர்த்தருக்கு எல்லா நாளும் ஜெபி. கர்த்தரை பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுப்பி இருக்கலாம்.